ஆனால் இன்னும் சீரமைக்கப்படாதபடிக்கு அநேக குடும்பங்களும் அநேகருடைய வாழ்க்கையிலும் சீரமைப்பு இல்லாதபடிக்கு காணப்படுகிறது. இப்போது இந்த நாட்களிலே ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அதே காரியத்தை மறுபடியுமாக பேசும்படியாக சொன்னார். அதில் தான் நாங்கள் இந்த சீரமைப்பை குறித்து நாங்கள் இந்த ஜெப நாட்களை ஒதுக்கியிருக்கிறோம். இன்னும் நிறைய குடும்பங்களில் உடைந்து போன காரியங்கள் இருக்கிறது. உலகத்தில் பல காரியங்கள் உடைந்து போயிருக்கிறது. தேசங்கள் உடைந்து போயிருக்கிறது. சபைகள் உடைந்து போயிருக்கிறது. தொழில்களிலே உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுடைய படிப்பில் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. சந்ததியிலே உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த உடைப்புகள் சீர் செய்யப்படும்படியாய் சீரமைக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ரெஸ்டரேஷன் என்று சொல்லி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ரெஸ்டோர் ஆகாதபடிக்கு அது அப்படியே இருக்குது. ரெஸ்டோர் அப்படின்னா மறுபடியுமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது. இழந்து போன நன்மைகளை, இழந்து போன சுகத்தை, இழந்து போனதான சமாதானத்தை, இழந்து போனதான குடும்பத்தின் ஐக்கியத்தை, இது எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் இப்படி உடைந்து போன காரியங்களில் கர்த்தர் தலையிட்டு ஒரு ரெஸ்டோரேஷனை செய்திருக்கிறார். அநேகருடைய திருமண வாழ்க்கையில் உடைப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அநேக குடும்பங்கள் கட்டப்படாதபடிக்கு உடைந்து போயிருக்கிறது. பாழான இடங்கள் இன்னும் பாழான இடங்களாகவே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? பாழான இடங்களை நான் செழிப்புள்ள வயல்வெளியாக மாற்றுவேன். நீங்கள் இழந்து போனதான எல்லா ஆசீர்வாதங்களையும், உங்களுடைய வாழ்க்கையில் முசுக்கட்டை பூச்சிகள், வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள் இவைகளெல்லாம் பட்சித்த வருஷங்களுக்கு இணையாக மறுபடியுமாக உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இதை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக முதலாவது நமக்குள்ள ஒரு ஆயத்தம் இருக்கணும். எப்பயும் போல தான் இருக்குது அப்படி இல்லை. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். வருகிற புதிய வருடம் நம்ம எல்லாருக்கும் ஒரு புது ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதான தேவன். அந்த யோவேல் 2:25 பாருங்கள். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சிறு வயதிலேருந்து மிகவும் பிரயாசப்பட்டிருக்கலாம். உங்களை விட படிக்காதவங்க நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தை விட உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. நீங்கள் உழைக்காத விதத்தில் உழைக்காதவங்க உழைத்து கொண்டு இருக்கிற உங்களுடைய இடத்தை விட மேன்மையான காரியத்தில் இருக்கிறாங்க. நிறைய ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த ஜெபத்துக்கு எந்த விதமான பதிலும் வரல. இப்படி சோர்வுற்று இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போனதான எல்லாவற்றையும் மீண்டுமாய் இரட்டத்தனையாய் கொடுக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது நம்ம யோபுவை குறித்து பார்க்கிறோம். யோபு இழந்து போன எல்லாவற்றையுமே இரட்டத்தனையாக பெற்றுக்கொள்ளார். ஆனால் நமக்கு இரட்டத்தனை அல்ல. பாகமும் 1:11 இருக்குது. இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு. அதை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இல்லைங்க எங்களுக்கு 1000 வேண்டாம், எங்களுக்கு ஒரு 50% இருந்தால் போதும், இல்லை எங்களுக்கு ஒரு 10% இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க? 1000 மடங்கு வேணுமா, இல்லை 10%, 25%, 50%? 1000 மடங்கு கொடுத்தா எங்கள் வீட்டில் இடமே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த இடத்தையுமே உங்களுக்கு விஸ்தாரமாக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். அவர் ஒன்று செஞ்சார்னா அதுக்குரிய எல்லா காரியங்களையும் அவர் ஏற்கனவே பிளான் பண்ணி செய்து வைத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் அதை அவர் வாக்கு பண்ணுகிறார். வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர்.
வாக்கு மாறாததான தேவன் அவர். இது நம்ம எத்தனையோ பிரசங்கத்தில் கேட்டுட்ருக்குறோம். ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் குறுகி போயிருக்கிறது. அப்போது இந்த ஆண்டில் கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறதான நம்மை குறுகி போயிருக்கிறவர்களை குறுகி போக விடப்போவது இல்லை. குறுகி போகிறவர்களை இன்னுமாக பெருக்கமடைய செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு தெரியல, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், நமக்கு அடுத்த ஆண்டின் வாக்குத்தத்த வார்த்தையை ஏற்கனவே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏசாயா 54 அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. ஏசாயா 54:2. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிர்களை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஆமாம், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. நீ அஸ்திவாரம் போட்டு ஒரு சின்ன ரூம் போடலாம் நீ நினைக்கிறியா? இல்லை, ஒரு பெரிய அஸ்திவாரம் போடுறதுக்கு நீ பிளான் பண்ணு. உன்னுடைய கூடாரத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாக. நீ போட்டிருக்கிறதான அந்த கர்டன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இன்னும் பெருசாக போடணும். நீ ரொம்ப சின்னதாக குறுக்கி போட்டிருக்கிற, அதை பெருசாக போடு. உன் கயிறுகளை நீளமாக்கு. இப்போது அந்த நாட்களில் டென்ட் அடிக்கும் பொழுது அவங்க கயிறு தான் போட்டு தான் கட்டுவாங்க. அந்த கயிறு என்ன பண்ணுவோன்னா, அவங்களுடைய டென்ட்டுக்கு அளவுக்கு கயிறு கொஞ்சம் சின்னதாக வச்சுருப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ உன் கயிறுகளை நீளமாக்கு. ஆபிரகாமுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு வாக்குத்தத்தத்தை அவனுக்கு அவனுடைய சகோதரனுடைய மகன் லோத்து, அவனும் ஆபிரகாமும் 2 பேரும் தான் சேர்ந்து வந்தாங்க ஊருன்ற தேசத்திலிருந்து. அப்போது கர்த்தர் என்ன பண்ணார், அந்த கிழக்கு பக்கமாக ஒரு பெரிய ஒரு செழிப்பான ஒரு இடத்த பார்த்துட்டு வச்சுருந்தார். அதை லோத்து பார்த்துட்டார். இப்போ லோத்துடைய மெய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மெய்ப்பருக்கும் சண்டை வந்துடுச்சு. அதனால் ஆபிரகாம் சொன்னார், பார்ப்பா, நீ நானும் சகோதரர்கள், நமக்குள்ளே நம்முடைய வேலைக்காரங்களுக்குள்ளே சண்டை வந்துடுது. உனக்கும் ஆடு மாடுகள் அநேகம், எனக்கும் ஆடு மாடுகள் அநேகம். அதனால் நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ கிழக்கு பக்கம் போனால் நான் மேற்கு பக்கம் போகிறேன், எப்படி உன்னுடைய ஐடியா அப்படின்றாரு. லோத்து நினைக்கிறாரு, இவன் சரியான மடையன். கிழக்கு பக்கம் தான் நல்ல நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை இருக்குது, நல்லா பச்சை பசேர்னு இருக்குது. ஆனால் இந்த பக்கம்லாம் பார்த்தா வறண்டு போயிருக்குது. அதனால் எனக்கு முன்கூட்டியே கொடுத்ததுனால நான் கிழக்கு பக்கமாக போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கிழக்கு பக்கமாக போயிட்டார். ஆனால் அவர் போனதான அந்த தேசம் அது மிகவும் கொடூரமான ஒரு தேசமாக இருந்துச்சு. போயிட்டார் அவர். அதுக்கப்புறமா கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, அவன் உக்காந்துருக்கிறான், எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு, நீ வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டு, வானத்தின் நட்சத்திரங்களை பார், அது என்ன உன்னால் கூடுமா? அவன் கிழக்கு பக்கம் மாத்திரம் பார்த்துருக்கிறான். நான் உனக்கு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசைகளிலும் நீ விரிவடைய போகிற அப்படின்னு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. ஆபிரகாம் தான் விசுவாசியுடைய தகப்பனாச்சுல, அவர் விசுவாசித்தார். இன்றும் எல்லா இடங்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறாங்க. நம்ம ஆபிரகாமுக்குடைய இரத்த சம்பந்தமாக பிறக்கலன்னு சொன்னாலும் வாக்கு தத்தத்தின்படி நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். நிறைய பேர் ஆபிரகாம் வைத்திருப்பாங்க, ஆனால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் இந்த நாட்களில் ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியாகிய நமக்கு கர்த்தர் ஒரு விரிவாக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதைத்தான் இந்த வருகிற வருஷத்தில் காணப்போகிறோம். நம்முடைய இருக்கிற இடங்களெல்லாம் அது வேறு இடமா மாறும், புதுசாக மாறும். வறண்டு போனதான உங்களுடைய தோட்டங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறப்போகிறது. ஆனால் இப்போ உலகத்தில் நடக்கிற நடப்புகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இருக்கிற சபைகளெல்லாம் இடித்து நொறுக்கிறாங்க. இப்போ கடந்த நாட்களில் கூட சென்னையில் ஒரு சபையை இடிக்கணும்னு சொல்லி ஆர்டர் வாங்கிட்டு இருக்கிறாங்க.
தாம்பரத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அந்த கமிஷனர் வந்து அவர் அதை இடிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லி முழு முயற்சியாக இருக்கிறாரு. அந்த இசிஐ சர்ச் ஒன்று, அந்த சபையினுடைய அந்த தலைமை அவர் வந்து இறந்து போயிட்டார், பிஷப் எஸ்ரா. அவருடைய மக தான் இப்போ அதில் அடுத்த பிஷப்பாக இருக்கிறாங்க. அந்த அம்மா நேற்று யூடியூப்பில் பேசினாங்க. அவங்க சொல்லும் பொழுது விசுவாச வார்த்தைகளை சொன்னாங்க. அப்போது கர்த்தர் இந்த 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 இடத்த வந்து நிறவணும், இடிக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு சித்தமானால் இதே இடத்துல நமக்கு ஒரு மகிமையான காரியத்தை செய்வார். அதனால் நீங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியல, எத்தனை பேருக்கு அதுக்கு ஜெபம் பண்ணுறீங்கன்னு தெரியல. இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்முடைய ஊழியத்திற்காக, நம்முடைய எல்லைகளுடைய விரிவாக்கத்திற்காக, முழு உலகத்தினுடைய சபைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதை தான் இந்த காலை வேளையில் சுகர் அசோக் கூட சொன்னார். மன்றாட்டு ஜெபம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. மன்றாட்டு ஜெபம் ஒரு காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆனால் இப்போது அதை நம்ம விட்டுட்டோம். அந்த மன்றாட்டு ஜெபத்துக்கு வந்ததான ஆட்களும் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க, நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு ஒரு தாழ்மையான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வேண்டுதலாக வைக்கிறேன். நீங்கள் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய விரிவாக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். இதற்காக நீங்களும் நானும் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எரிகோவை பிடிக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததான ஒரு மந்திர காரியம், ஒரு தந்திரமான காரியம். அந்த எரிகோ கோட்டையை அவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை சுற்றி வரணும். 7வது நாள் 7 முறை சுற்றி வரும் பொழுது, 7வது முறை சுற்றி வரும் பொழுது அந்த மதில்கள் எல்லாம் இடிந்து விழும். அவங்க போய் எந்த கடப்பாரமோ ஜேசிபியோ எதையும் கொண்டு போய் அவங்க இடிக்கலை. அவங்க துதிக்க ஆரம்பித்தாங்க. அந்த 13வது முறை அந்த கோட்டைகளெல்லாம் இடிந்து விழுந்தது. எல்லாம் அவங்களுக்கு நேராக உள்ளே போய் இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சிறைப்பிடித்து அந்த பட்டணத்தை தங்களுக்கு சொந்தமாக மாற்றினார்கள். அதுபோல் அரசாங்கம் எவ்வளோ தான் பயங்கரமான காரியங்களை தீட்டினாலும், நம்முடைய இந்திய அரசாங்கத்தில் இருக்கிறதான உள்துறை அமைச்சர் கடந்த நாட்களில் அவர் ஒரு வார்த்தை சொன்னார். கிறிஸ்தவங்களுக்குன்னு நான் எந்த ஒரு இதையும் நான் கொடுக்க போகிறது கிடையாது. நான் இருக்கிற வரையிலும் அவங்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்க நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய அதிகாரத்தையில் அவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அதை கேட்கும் பொழுது நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போது ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கிதியோனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த நாட்களில் இஸ்ரவேல் புத்திரரை அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததினாலே கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் காணப்படுகிற பொல்லாத காரியங்கள், அக்கிரமத்தின் காரியங்கள், பாவத்தின் காரியங்கள், இந்த காரியங்கள் நிமித்தமாக கர்த்தர் நம்மை இந்த பொல்லாத இந்த நாட்களில் இந்த அரசாங்கத்தின் கீழே நம்மை வைத்திருக்கிறார். அப்போது அங்கே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 3ஆம் வசனம், இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் பொழுது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் அவர்களும் விரோதமாய் எழும்பி வந்து அவளுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தியாகிலும் ஆடு மாடுகள் கழுதியாகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாக இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். அப்போது இந்த நாட்களில் அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் என்பது மிகவும் சீரழிந்து போயிருக்கிறது. அதில் நான் பார்க்குறேன், ஒரு பிஷப்னு சொல்லி ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சர்ச்சை இடிக்க வேண்டியது தான் கிறிஸ்தவ ஒரு பிஷப் சொல்கிறாரு. இதுக்காக ஏற்கனவே 60,000 ரூபா கடந்த அரசாங்கத்தில் இவங்க கையூட்டா
லஞ்சம் கொடுத்து அதில் தான் இவங்க கட்டியிருக்காங்க, அதனால் அந்த சபையை இடித்தே தீரணும்னு சொல்லி ஒரு பிஷப் சொல்கிறாரு. இப்போ நமக்குள்ளார இவ்வளோ பிரிவினைகள், இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. அப்போது நம்முடைய எதிராளி என்ன பண்ணுவான், அவனுடைய கை இன்னும் பலத்து கொண்டே இருக்கிறது. அப்போது நான் ரொம்ப ஒரு மாதிரி மனம் துவண்டு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போது ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை தான் சொன்னார். இவங்கெல்லாம் பயந்து கொண்டு இருக்கும் பொழுது கிதியோன் அவன் தன்னுடைய அறுவடையின் விளைச்சலை அவன் அறுவடை செய்யும்படியாக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பாருங்க 11ஆம் வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவாசின் ஊராகிய ஓரோப்பராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். ஆலைக்கு சமீபமாக போரடிக்கிறான். போரடிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, ஆனால் அந்த இடத்துல போய் இவர் போரடிக்காமல், ஏன்னா இவங்க மீதியானர்கள் எப்போ வருவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏதோ வந்தால் ஏதோ நமக்கு கிடைச்சதை கொண்டு போய் நம்ம வீட்டில் கூடாரத்தில் கொண்டு போய் மறைச்சி வச்சிடலான்னு சொல்கிற அந்த யோசனையோடு தான் அவர் வந்து அங்கே போரடித்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் அங்கே ஒரு தூதனானவர் வரார். அவர் 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இவனே பயந்து போயிட்டு இருக்கிறான். இவனை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே அப்படின்றாரு. இப்போ நம்ம நடுங்கிட்டு இருக்கிறோம், ஆனால் நம்மளை பார்த்து சொல்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியே. உங்களை யாராவது அப்படி சொன்னால் இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பராக்கிரமசாலியே. ஓ போவா, நானே நடுங்கிட்டு இருக்கிறேன், பயந்துட்டு இருக்கிறேன். என்ன பார்த்து அதுவும் ஒரு தேவ தூதன் வந்து பராக்கிரமசாலின்னு சொல்கிறாரு. வேறு சாதாரண ஒரு மனுஷனாக இருந்திருந்தால் கூட பரவாயில்ல. அப்போ இவருக்கு கொஞ்சம் ஆச்சரியம். உடனே அவர் சொல்கிறாரு, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அவர் சொல்கிறான், அந்த நாட்களிலே எகிப்திலிருந்து எங்களுடைய முற்பிதாக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களை செய்து எகிப்தியரை தரமட்டமாக்கி அவங்களுக்கு மீதியான ரதங்களெல்லாம் நொறுக்கும்படியாக சித்தமுள்ளவராக செங்கடலில் போட்டு எல்லாத்தையும் நஷ்டம் பண்ணி எவ்வளோ காரியங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேனுது, ஒரு அற்புதம் கூட நடக்க மாட்டேனுது. அப்போது அங்கே இருக்கிற அந்த ஜனங்க ஜெபம் பண்ணுறாங்க, நம்மளும் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு காற்று, ஒரு இலை கூட அசைய மாட்டேனுது. அப்போ எங்களை பார்த்து நீங்கள் பராக்கிரமசாலின்னு என்ன சொல்கிறீங்க? என்ன நடக்குது எங்களுக்கு தெரியலையே. உடனே தேவதூதன் சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்றார். அப்போ இந்த வாக்கு தத்தங்களை கொடுக்கறது யார்? தேவன். நம்மளை போன்னு சொல்கிறது யார்? தேவன். நம்ம போகாமல் அப்படி பயந்துக்கிட்டே இருந்தோம்னா தேவன் என்ன பண்ணுவார்? நம்ம தான் கிரியை செய்யணும். அப்போ இந்த காலை வேளையில் நம்மளோட பேசினதான தேவன் அந்த மன்றாட்டு ஜபத்தை செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். இப்போது நான் நினச்சிட்டே இருந்தேன், அப்போ அந்த நாட்களிலே நடந்ததான அற்புதங்கள் இல்லைங்களா? பார்வோனுடைய சேனைகள் வருது, பார்வோன் சேனைகளும் இஸ்ரவேல் புத்திரரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்க விடாமல் இடையில் என்ன பண்ணியிருக்கிறாரு கர்த்தர்? மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் ஒரு பிரிவை ஏற்படுத்தி எகிப்தியருக்கு அந்த பக்கத்தில் இருண்டதாக இருக்கிறது, இந்த பக்கத்தில் இருக்கிற இஸ்ரவேலருக்கோ வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ நான் அதை யோசித்து பார்த்தேன், ஏன் ஆண்டவர் அந்த மாதிரிலாம் இந்த நாட்டில் நடக்க மாட்டேனுது? அப்போ எனக்கு கர்த்தர் உணர்த்தினதான ஒரு வசனம் தான் இந்த காலை வேளையில் அசோக் சொன்னது. 2 நாளாகமும், என்னுடைய ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் ரட்சிப்பை கட்டளையிடுவேன், தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன், சபைக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன்,
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களுக்கு நாங்கள் என்னால் பெற்றுக்கொண்டதான அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு தடை பண்ணுறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்முடைய இந்திய அரசாங்கத்தை பார்த்து அவர் கேட்பார். ஹோம் மினிஸ்டரை பார்த்து அவர் கேட்பார், ஏன் ஜனங்களுக்குன்னு நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அதை தடை பண்ணுவதற்கு நீ யார்? உன்னை பார்வன் சொல்வாங்க, எனக்கு அந்த தேவன் யார், கர்த்தர் யார் அப்படின்னு. ஒருவேளை அவங்க பேசலாம், அவங்களுக்கு இருக்கிற அதிகாரம், இப்பொழுது இருக்கிறதான அதிகாரங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அவர்கள் பேசி கொண்டு இருக்கிறாங்க. பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். ஜெபிக்க வேண்டியவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு அசைவை ஏற்படுத்தி ஒரு பெரிய ஒரு அறுவடையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அறுவடை அப்படின்றது ஆவிக்குரிய விதத்திலும் எடுத்துக்கலாம், உலக பிரகாரமான அறுவடைகளும் நம்ம வைத்து கொள்ளலாம். நீங்கள் இதுவரையிலும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துக்கிறீங்க, வீடு கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்குது. கர்த்தர் அதை கட்டி முடிக்க தேவன் உதவி செய்ய போகிறார். உங்களுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்குது, அதுக்காக நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்து எவ்வளோ மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, ஒரு மாற்றமும் இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, நான் அதை கம்ப்ளீட்டாக மாற்ற போகிறேன். அதுதான் ரெஸ்டரேஷன். உங்களுடைய பழைய நிலைமையிலிருந்து புது நிலைமைக்கு நான் கொண்டு வரப்போகிறேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணுறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கங்க தெரியல, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், சபையில் பெருக வேண்டும் என்றால், உண்டாக வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் திறப்பிலே நின்று மன்றாடி ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை இந்த நாட்களில் எழுப்பும்படியாக சித்தம் உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியம் வேணும், என்ன அதிசயம் நடக்கணும், எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதற்காக நீங்கள் இப்பயே ஒரு தீர்மானம் எடுக்கணும். நானும் என் குடும்பமும் என்றால் யோசுவா சொன்னது போல கர்த்தரையே சேவிப்போன்னு சொன்னார் இல்லைங்களா, நான் கர்த்தர் இடத்துல மாத்திரம் மன்றாட போகிறேன். வேறு உலக பிரகாரமான எந்த மனுஷன் இடத்துலையும் எந்த அதிகார இடத்துலையும் நான் போய் மண்டியிட்டு கேட்க போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா எல்லா அதிகாரமும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவரால் அன்றி வேற ஒருத்தருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் நடக்கும். ஆனால் இப்படிப்பட்டதான தெய்வத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத குறைகளே இல்லை, இல்லாத பலவீனங்களே இல்லை, இல்லாத பிரச்சனைகளே இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவரா? இல்லை. அவருடைய நாமம் தரிக்கப்பட்டதான நாம், அவருடைய ஜனங்களாகிய நாம் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணாமல், அவருடைய முகத்தை தேடாமல், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பாமல் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காரியத்தை நாம் ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிறதான தேவன் கேட்டு நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்முடைய தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறதான ரெஸ்டரேஷனாக இருக்கிறது. சிதைந்து போனதான ஒன்றை அதனுடைய பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதா ரெஸ்டரேஷன். உடைந்து போய் எதற்குமே உபயோகம் இல்லாத காணப்படுகிற ஒன்றை மறுபடியுமாக புதிதாய் உருவாக்கி அதை உபயோகப்படுத்தக்கூடியதான தேவன் நம்முடைய தேவன். அவருடைய கிருபை நமக்கு போதும். நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் இல்லைங்களா, உடைந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கியது பயது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது.
சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அப்போ சோர்ந்து போயிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய பலனை இந்த நாளிலே நமக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதை தான் அந்த ரெஸ்டரேஷனில் கர்த்தர் செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்வதை நாம் பார்க்க போகிறோம். அவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கடலில் வழி தெரியாது இருந்ததான அந்த படகுல அந்த கப்பலுக்கு ஒரு வழிகாட்டும்படியாக கடல் ஓரங்களில் அந்த கப்பலில் கலங்கரை விளக்கத்தை வைத்திருப்பாங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, இது எப்படி முடிக்கிறது, இதிலேருந்து எப்படி வெளியே வர்றது, என் குடும்பம் இப்படி மோசமாக இருக்குது, என்னுடைய பொருளாதார நிலைமை இப்படி இருக்குது, மேற்கொண்டு எங்கே போய் கடன் வாங்கிறது, யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்லாம் நம்ம தோண்டு போயிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். உன்னுடைய எல்லைகளை கர்த்தர் புதிதாக மாற்றப் போகிறார். உன்னுடைய சரீரத்துக்கு நல்ல சுகத்தை கொடுக்க போகிறார். நீ இழந்து போனதான எல்லா நன்மைகளையும் கர்த்தர் சட்டத்தனையாயில பலாயிரம் மடங்காக கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறார். இதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, வேதத்தில் மறுசீரமைப்பு என்றால் என்ன அப்படின்னா, அதனுடைய ஒரிஜினல் நிலைமைக்கு அதை உண்டாக்கும் பொழுது அந்த உண்டாக்குகிறவர் ஒரு நோக்கத்தோடு தான் சில காரியங்களை ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாருன்னா, அது அவர் நினச்சிருப்பார். அவருடைய மூளையில் ஆண்டவர் சில எண்ணங்களெல்லாம் கொடுத்துருப்பார். இதை வச்சு இப்படி பண்ணி அதை பண்ணி இப்படியெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் போடுறாங்க பார்த்தீங்களா. அப்போது அந்த உருவாக்கும் பொழுது அந்த ஒருவேளை அந்த மோட்டர் செய்ய முடியாதபடி போயிடலாம், கிடைக்க முடியாதபடி போயிடலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். நீ நினைத்து பார்த்திராத பெரிய காரியத்தை நான் வாழ்க்கையில் செய்ய போகிறேன். அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க போகிறது. இதற்காக தான் அவர் தம்முடைய அன்பை நம்ம மேலே அவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். நம்மை குணப்படுத்துகிறதான சுகத்தை அவர் சிலுவையில் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். அவருடைய காயத்தின் தழும்புகளாலே நாம் சுகமடைகிறோம். ஹல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தேவன்
கிருபைகளை கொடுத்து நம்மை புதிதாக மாற்றப் போகிறார். இப்போ முதலாவது நமக்கு ஒரு சீரமைப்பு தேவை. அந்த சீரமைப்பு எங்கே அப்படின்னா, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டரேஷன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சீரமைப்பு முதலாவது தேவை. இதுதான், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் சீரமைப்பு இல்லாமல் நம்ம என்ன தான் இந்த ஜபத்தை கேட்டு, இந்த ஜபத்தெல்லாம் சொல்லி, இந்த செய்தியெல்லாம் கேட்டு, நம்ம நோட்ஸ் எடுத்து அதை பண்ணி இதை பண்ணி பண்ணாலும் நம்முடைய வாழ்க்கையில் சீரமைப்பு வராததற்கு ஒரு காரணம், முதலாவது உனக்கு ஒரு சீரமைப்பு எங்கே வேணும் அப்படின்னா, உன்னுடைய ஸ்பிரிச்சுவலில் ஒரு ரெஸ்டரேஷன் உண்டாக வேண்டும். உன்னுடைய ஆன்மீகத்தில் ஒரு மறுசீரமைப்பை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆன்மீக சீரமைப்புன்னு சொன்னால், தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிறதான தொடர்பு, உறவு, அது முறிஞ்சு போயிடுச்சு. அது முறிஞ்சு போய் அது துரு பிடிச்சி எதுக்குமே உதவாத நிலையில் நம்ம இருந்துக்கிட்டு ரெஸ்டரேஷனை பண்ணுங்கன்னு சொன்னால், முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ரெஸ்டரேஷன் ஆக வேண்டியதான ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னன்னா, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ரெஸ்டரேஷனை செய்யணும். பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதல்களும் தலைமுறை வழியாய் வந்ததான சாபங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டரேஷன் செய்ய முடியாதபடிக்கு அது தடைப்பட்டிருக்கிறது. அப்போது உங்களுடைய ரெஸ்டரேஷனை நீங்கள் எங்கே செய்ய தொடங்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ரெஸ்டோர் ஆகும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் பாவம் செய்யும் பொழுது அவரோடு இருந்ததான தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை நாம் செய்யும் பொழுது, நாம் பார்க்கும் பொழுது, பேசும் பொழுது, நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. அப்புறம் எப்படி ரெஸ்டரேஷன் வர முடியும்? நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு சரியாக்கப்படாத வரையிலும் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மால், இந்த பூமியில் இருக்கிறதான நம்மால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் இதுக்காக இன்னும் எத்தனை வருஷம், எத்தனை மாதம் நீங்கள் இன்னும் உபவாசம் இருந்துக்கிட்டே இருந்தாலும் இந்த ரெஸ்டரேஷன் ஆகாமல், அந்த கனெக்ஷன் சரியாக மறுபடியும் கொடுக்கப்படாமல், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு அது வெட்டுப்பட்ட போயிருக்கிறது. அதனால தான் உங்கள் வீட்டில் மின்சாரம் இல்லை, உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லை. அப்போ நீ முதலாவது ரெஸ்டோர் பண்ண வேண்டியதான ஒரு காரியம் இருக்கிறது. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ரெஸ்டரேஷனை செய்ய கர்த்தர் இந்த நாட்களில் உன்னோடு பேசுகிறார். இதை நம்ம மறுசீரமைப்பு செய்யும் பொழுது, அதாவது மனம் திரும்பும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது, நம்முடைய ஆன்மீக மறுசீரமைப்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் ரெஸ்டரேஷன் ஆகிட்டே இருக்கும், வேகமாக வந்துகிட்டே இருக்கும். இதுதான் முன்னாடி இருந்து ஒரு பெரிய தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாவம்னா நான் ஒன்றும் பெரிய பாவம் செய்யலையே, உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு கசப்பு இருந்தால் போதும். கசப்பின் வேர் அப்படின்னு ஒன்று உங்களுக்குள்ளே இருக்கும். அது இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ரெஸ்டரேஷனே ஆகாது. நீங்கள் இன்னும் எத்தனை வருஷம் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் அது ஆகவே ஆகாது. அப்போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கணுமா? கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல. நாம் செய்யாத பாவமா, நான் செய்யாத பாவமா, அந்த பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருக்கும் பொழுது, அவருடைய சாயலாய் உருவாக்கப்பட்டதான ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இல்லை என் மனைவியோ என் கணவனோ ஏதோ ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது செய்யும் பொழுது, அதை மன்னிக்க முடியாத சுபாவத்தில் மன கடினத்தோடு இருதயத்தோடு நீங்கள் வந்து உட்கார்ந்து கொண்டு ரெஸ்டரேஷன் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொன்னால், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ரெஸ்டரேஷனே ஆகவே ஆகாது. அப்போ இந்த முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில் ரெஸ்டரேஷன் செய்யக்கூடியதான ஒரு காரியம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ரெஸ்டரேஷன் செய்ய வேண்டும். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு சரிப்படுத்தப்பட வேண்டும். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் காலை வேளையில் கூட நம்ம சங்கீதத்தில் பேசும்பொழுது சகோதரர் சொன்னார் இல்லைங்களா? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லுங்க?
துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நிற்காமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரும் இடாமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதனுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்தது, அவன் நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அப்போ ரெஸ்டரேஷன் வரணும்னா நீங்கள் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கணும். நீங்கள் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கணும்னு சொன்னால் நீங்கள் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கணும். இங்கே சபைக்கு வரும்பொழுது மாத்திரம் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், மற்ற நேரத்தில் வேதத்தை வாசிக்கிறதே இல்லை. வேத புஸ்தகம் நம்முடைய கையில் இருப்பதே இல்லை. செல்ஃபோன் வச்சுருக்கிற நேரம் கூட வேதத்தில் நம்ம அதை நாட்டமே கொடுக்கறதில்ல. அதை அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறோம், ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது எவ்வளோ நேரம் பார்க்குறோன்னே தெரியாது. முடித்த பின்னாடி தான் பார்த்தா இவ்வளோ நேரம் நான் இவ்வளோ இதை செலவு பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி நம்மளே நொந்துக்கிறோம். அப்போது அந்த காரியங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரெஸ்டரேஷனை ஆண்டவர் செய்ய முடியும்? செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்னு சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்ம துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. இந்த காரியங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சரி செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரெஸ்டரேஷனை கர்த்தர் செய்கிறார். இதை செய்யாமல் நீங்கள் உபவாசம் பண்ணி மணிக்கணக்கில் நீங்கள் அப்பா அம்மானு கதறி ஜெபம் பண்ணாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமுமே வராது. அப்போ இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை உணர்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய ரெஸ்டரேஷனை செய்யக்கூடிய ஒரு இடம், உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டரேஷனை நீ செய்யும்படியாக தேவன் நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை பார்க்கும் பொழுது மனம் திரும்புவது என்னன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கலாமா? ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பி குணப்படுங்கள். இங்கே தான் நமக்கு ஒரு பெரிய தடையாகவே இருக்கிறது. ரெஸ்டரேஷனை ஆக முடியாதபடிக்கு, ஆண்டவரால் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க முடியாதபடிக்கு, நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எவ்வளோ ஜெபத்தெல்லாம் சொல்கிறோம், வாக்குத்தத்த வார்த்தைகளெல்லாம் சொல்கிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னீங்களே. ஒருவன் தன் தகப்பன் இடத்துல அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? நீங்கள் எங்களுக்கு இதை கொடுங்க ஆண்டவரே அப்படின்லாம் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இங்கே மாற்றமே இல்லையே, ரெஸ்டரேஷனே ஆக மாட்டேனுதே. அப்போ அதை கொஞ்சம் சற்று உணர்ந்து இந்த இடத்துல நம்ம ரெஸ்டோர் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு மனம் திரும்புதலையும் ஒரு குணப்படுத்துதலையும் கர்த்தர் கொடுப்பார். அப்போது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரெஸ்டரேஷன் செய்யணுன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு 3 காரியங்களை முதலாவது செய்யணும். முதலாவது, தேவ சமூகத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? போன மாதம் மன்னிக்கப்பட்டுச்சிங்க, அதுக்கப்புறம் நடுவில் நான் மறுபடியும் பாவம் செஞ்சுட்டேன். இதுக்காக தான் அந்த பாவ அறிக்கை என்பது ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும். ஒரு ஜெபத்தை செய்யும் தொடங்கும் பொழுது பாவ அறிக்கையை நான் முதலாவது செய்யணும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நிமிடம் வரையிலும் நாங்கள் செஞ்சதான எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் எங்களை விட்டு எடுத்து போட்டுருங்கன்னு சொல்லி பாவ அறிக்கை செய்ய வேண்டும். அடுத்ததாக, உடைந்து போயிருக்கிற அறுந்து போயிருக்கிற உறவை, கடவுளுக்கும் நமக்கும் இடையில் அறுந்து போன உறவை நம்ம என்ன பண்ணணும்? மறுபடியுமாக புதுப்பிக்க வேண்டும், ரெஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் அவர்கிட்ட இந்த ரெஸ்டரேஷனை நம்மளால் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில் சம்மந்தமே இல்லை. ஏதோ ஞாயிற்றுக்கிழமையான சபைக்கு வரோம், உட்காரோம், பாட்டு பாடுறோம், வேதத்தை வாசிக்கிறோம்,
ஜெபம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் போயிடுறோம். அதுக்கப்புறம் அந்த அந்த தொடர்பு இல்லை. ஆண்டவர் எத்தனையோ முறை தொடர்பு படுத்தணும்னு வராரு. ஆனால் நம்ம ஃபோன் என்ன பண்ணுதுன்னா, அவர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார், ஆகவே தற்சமயம் அவரால் எங்களால் தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பதில் வந்துடுது ஆண்டவர்கிட்ட. ஆவியானவர் எவ்வளோ உணர்த்துறாரு இல்லைங்களா? ஆவியானவர் உணர்த்தும் பொழுது நீங்கள் அந்த உணர்வுக்கு ஏற்ற பிரகாரம் நீங்கள் நடப்பதற்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறீங்களா? இல்லைன்னா அவருக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தொடர்பு வேலைக்கு வெளியே போயிடுறீங்க. மறுபடியும் அப்போ எப்போ அடுத்த தொடர்பு எப்போ வருது தெரியுங்களா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சபைக்குள்ளே வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கரெக்டாக தொடர்பு வேலைக்குள்ளே வந்துடுறீங்க. ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரா? அது சரி செய்கிறதுக்கு என்ன சொன்னார், ஏது சொன்னார், அதெல்லாம் கேட்காம நீங்கள் வெளியே போனோன்னா தொடர்பு வேலைக்கு வெளியே போயிடுறீங்க. இப்படியே அடிக்கடி தொடர்பு வேலைக்கு வெளியே போய் உள்ளே போய்கிட்டும் வந்துக்கிட்டுமே இருந்தீங்கன்னா கிருபையின் காலம் முடிஞ்சிடும். இந்த கிருபையின் காலம் என்னைக்கு முடியுதுன்னு தெரியல நமக்கு. நம்ம கிருபையை வச்சுக்கிட்டே நம்ம ரொம்ப நாளாக ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கவே கூடாது. எப்பொழுதும் அவர் நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடிய இடத்துல நீங்களும் நானும் இருக்கணும். அதை சரி செய்யும் பொழுது, நமக்கும் அவருக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு புதுப்பிக்கப்படும் பொழுது அவர் நம்மோடு பேசுவார். நாம் கேட்கிற ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். அவர்கிட்ட பதில் பெறுவோம். மறுபடியும் விண்ணப்பங்களை சொல்லுவோம், சுகத்தை பெற்றுக்கொள்வோம், விண்ணப்பம் செய்வோம், அதிசயங்களை பெற்றுக்கொள்வோம். இது எப்போ? தொடர்பு இருக்கும் பொழுது. தொடர்பே இல்லாமல் போக்குவரத்துமாக இருந்துக்கிட்டே இருந்தால் அது முடியாது. மாயா ஜலமாக இது இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம ஒரு குறி சொல்கிறவன் மந்திரக்காரங்கிட்ட போய் கேட்டுகிட்டே இருப்போம். அவன் என்ன பண்ணுவான், நமக்காக அந்த குறிப்பிட்ட ஆவிகளோடு தொடர்பு கொண்டு அவன் பேசுவான். அந்த ஆவிகள் நமக்கு தீமை செய்கிற ஆவிகள் தான். தீமை செய்து அவன் நமக்கு இன்னும் என்ன தீமை செய்யலான்னு காத்துட்ருக்கோம். அவங்ககிட்ட போய் இவன் தொடர்பு வைத்து கொண்டு இவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். அவன் அடுத்த தீமை சொல்லுவான். இன்னும் அடுத்த வாரத்தில் உங்கள் வீட்டில் இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, உங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்குது. உடனே அதை கேட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு திருப்பியுமா இவங்க அது இதையும் பண்ணி ஒன்றும் நன்மையே நடக்காது. தேவனோடு இருக்கிற தொடர்பு நம்முடைய வாழ்க்கையில் சரி செய்யப்படாத வரையிலும் நம்முடைய வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும். ஆகவே நாம் இந்த நாட்களில் இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். சரி, அப்புறம் தொடர்பு ஏற்படுத்திட்டோம். அடுத்ததாக தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும். முதலாவது மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடன் புதுப்பிக்கப்பட்ட ஒரு உறவுக்குள்ளே வரணும். மூணாவது, ஆன்மீக பயணத்தில் ஒரு புதிய துவக்கம் ஒன்று வர வேண்டும். அது வரவே மாட்டேனுது. புதிய துவக்கமே வரமாட்டேனுது. புதிய ஆசீர்வாதம், புதிய கிருபை, புதிய பலன் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆனால் அவரோட தொடர்ந்ததான அந்த உறவில் இருக்கிறோம் அப்படின்னா அவர் எங்கேயோ இருக்கிறாரு, நாம் எங்கேயோ இருக்கிறோம். இப்படி இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரெஸ்டரேஷனை செய்யவே முடியாது. அதனால் தேவனுடைய நாமத்தில் உடைந்து போன உறவுகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும். எத்தனையோ காரியங்களில் மோதல்கள் வந்திருக்குது நமக்கும் ஆண்டவருக்குமே. ஜபத்தில் அப்படி மோதி இருக்கீங்களா ஆண்டவரோட? ஏன் ஆண்டவரை கொடுக்க மாட்டேன்றீங்க? நான் எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு கண் இல்லை காது இல்லை. இப்படி நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்காங்க. எங்கப்பா கேட்குறதே இல்லை, என் ஜபத்தை கேட்குறதே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவர்கிட்ட போய் முட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, மோதிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய மோதலெல்லாம் சரி செய்ய வேண்டும். நீங்கள் மோதும் பொழுது உங்கள் மேலே இருக்கிறதான அந்த சிமெண்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் பேர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தேவ சமூகத்தில் நம்மை சரி செய்யும்படியாக, அவரோடு இருக்கிற தொடர்பில் நம்ம தொடர்ந்து இருக்கும்படியாக, அவரோடு செய்ததான பொருத்தனைகளில் உண்மையுள்ளவர்களாய், அவரை விட்டு மீறி போனதான மீறுதல்கள், துரோகங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து நாம் நம்முடைய உறவுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கொலோசையர் 3:13 பாருங்க. கொலோசையர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். குறைபாடுகள் இந்த மனுஷனாக இருக்கிறவர்களும் நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம கேட்ட மாதிரி, சங்கீதத்தில் கேட்ட மாதிரி, இப்போ தான் மன்னித்தேன், எத்தனை தடவை மன்னிக்கிறது?
அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னாருன்னா நம்முடைய நிலைமை என்னவா மாறும்? எத்தனை தடவை நம்ம இப்போ இந்த வருஷத்திலே கொஞ்சம் திரும்பி பாருங்கள், 12வது மாதத்துக்குள்ளே வந்து நிற்கிறோம். இந்த வருஷம் துவங்கின நேரத்திலிருந்து எத்தனை நேரம் அவர் இடத்துல போய் மன்னிப்பு கேட்டிருக்கிறோம். மன்னிப்பே கேட்குறதில்ல, ஸ்ட்ரைட்டாக போனோன்னே ஆண்டவரை நீங்கள் நான் பேசிக்கலாம், எனக்கு இதெல்லாம் கொடுங்க, வாங்க வந்துடுவோம். ஒன்றும் வரவே வராது. அப்புறம் இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன தேவனை கொடுக்கலையானா, உனக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு என்றைக்கே முறிஞ்சு போயிடுச்சு, ரெஸ்டரேஷனே ஆகலை. அப்போ நீ ரெஸ்டோர் பண்ணும்படியாக இந்த நாட்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒருவரை ஒருவர் தாங்கி, அது அவசரத்தில் நம்ம இப்படி வாசிப்போம், ஒருவரை ஒருவர் தாக்கி. தாக்குறதா? தாக்குறதில்ல, தாங்கி. அவங்களுடைய சோதனை நேரத்தில் அவங்களுக்கு தாங்கணும், வேதனை நேரத்தில் தாங்கணும், பிரச்சனை நேரத்தில் என்ன தாங்கிறது என்ன, அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறேன், இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தாங்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க, அவங்கள தாங்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி ஏங்குறாங்க, அவங்கள தாங்கிறதுக்கு கர்த்தர் எங்களை கொடுத்துருக்குறீங்க, எங்கள் கையில் இப்படி ஒரு பெரிய உத்தரவாதத்தை கொடுத்துருக்குறீங்க, அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, அவங்கள ஜெபத்தில் தாங்குகிற ஆண்டவரே, ஜெபத்தில் தாங்குகிறோம், ஜெபத்தில் எங்களுக்காக தாங்குவீங்களா அப்படின்னு சிலர் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுறோம், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேங்க. இப்போ உங்களுடைய சொந்தக்காரங்களே உங்கள்கிட்ட வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த பிரச்சனை இருக்குது, எங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா வேகமாக மண்டையாடுறோம், ஜெபம் பண்ணுறோம் ஜெபம் பண்ணுறோன்னு. என்னைக்கு பண்ணுறோம்? அவங்கள நினச்சா பார்த்தா ஜெபம் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ அதுக்காக தான் நம்ம ஒரு நோட்டு புஸ்தகம் போட்டு அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு, அன்றைய மறந்து போனாலும் இவங்களுக்காக நான் ஜபிக்கிறேன். ஒவ்வொரு பேரை சொல்லியா நம்ம ஜபிக்கணும். அப்படி ஜெபம் பண்ணோம்னா நமக்கு ஜபத்துக்கு நேரமே பத்தாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஜபத்தில் வந்து ரொம்ப அவசரம், ஆத்திரம் தோத்திரம் ஆமேன் அப்படின்னு போட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இல்லை, ஜபத்தில் தாங்கணும். அடுத்ததாக, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை இருக்குமானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்போ நாங்கள் இருக்கிற உங்களை பார்த்து கேட்குறேன், இங்கே இருக்கிற யார் மேலேயாவது உங்களுக்கு குறை இருக்குதா? பொய் சொல்லவே கூடாது, கை தூக்க சொல்லலை, நீங்களே நினச்சிக்கங்க, இங்கே யார் மேலேயாவது உங்களுக்கு குறை இருக்குதா? உங்கள் வீட்டில் உங்களுடைய மனைவி, உங்களுடைய புருஷன், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர், யார் பேர்லையாவது உங்களுக்கு குறை இருக்குதா? தேவன் கேட்குறாரு, உனக்கு குறை இருக்குதா? என்னிடத்தில் ஒரு குறையும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்போது நம்ம இவ்வளோ குறைவுகளை வச்சுக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணோம்னா எப்படி நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும்? நிச்சயமாக அதை போயிட்டே இருக்கும். தொடர் வேலைக்கு வெளியில் இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுங்க, அந்த மெசேஜ் திருப்பி நீங்கள் தொடர் வேலைக்குள்ளே வந்தால் தான் மறுபடியும் வரும். அதுவரை அந்த மெசேஜ் என்ன எங்கே போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? காற்றுல அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? நீங்கள் தொடர் வேலைக்குள்ளே வந்து உங்களுடைய இன்பாக்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தால் அதுக்குள்ளே வந்து சேரும். உங்களுடைய இன்பாக்ஸும் ஃபுல்லாக இருக்குது, நிறைய போனது வந்தது கண்டது கடிது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய இன்பாக்ஸ் ஃபுல்லாக ரொம்ப இருக்குது. தேவனிடத்திலிருந்து வர வேண்டியதான அந்த மெசேஜ் உங்களுக்கு வரவே முடியாது. அப்போ உங்களுடைய இருதயம் எதினால் நிரம்பி இருக்கிறது? உங்களுடைய சிந்தை எதினால் நிரம்பி இருக்கிறது? தேவையில்லாத காரியங்களை நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய இன்பாக்ஸை நீங்கள் காலி பண்ணுங்கள், அதை டெலீட் பண்ணுங்கள். அந்த உதவாத மெசேஜ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்கள். நான் கடந்த வாரத்தில் என்னுடைய டேப்ல எல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் பார்க்கலான்னா அது வந்துட்டு போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பில்லிட்ட கொடுத்து அது எல்லாத்தையும் டெலீட் பண்ண சொன்னேன்.
இப்போது இப்படி தான் நிறைய இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்துக்குள்ள தேவையில்லாத அசுத்தங்களும் கோபமும் வைராக்கியமும் மன்னிக்க முடியாத சுபாவங்களும் இதையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் நினைக்காதீங்க. தயவு செஞ்சு இதுதான் நம்முடைய ரெஸ்டரேஷனை தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. அப்போ இங்கே இருக்கிற யார் மேலேயாவது உங்களுக்கு கசப்பு கோபம் இருக்குதா? அதை ரெக்டிஃபை பண்ணணுமா இல்லையா? அப்படி வந்துட்டு போகலாமா? சரி செய்யக்கூடிய இடம் இது தானே. சரி செய்யக்கூடிய உங்கள் குடும்பம் தானே. சரி செய்யக்கூடிய இடம் நீங்கள் வேலை செய்கிற இடம் தானே. சரி செய்யக்கூடிய இடம் நீங்கள் படிக்கக்கூடிய இடம் தானே. அங்கே ஒரு டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த கோபத்திலே வீட்டுக்கு வராது. கோபத்திலே அந்த டீச்சர் புஸ்தகத்தையும் பார்க்குறதில்ல, படிக்கிறது இல்லை. அந்த டீச்சரை பார்த்தாலே ஒரு கசப்பு வந்துடுது. அப்போ அந்த டீச்சர் சொல்லிக் கொடுக்குற எந்த பாடமும் நம்முடைய மனசில் வரவே வராது, நிற்காது. இதுதான் நம்ம பண்ணுற தப்பு. அப்போது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது நமக்கு மன்னிக்கிறதான தேவன் ஒருவர் உண்டு. இந்த தேவன் இல்லாத மனிதர்கள் இன்றைக்கி நிறைய காரியங்களை பாவங்களை செஞ்சுக்கிட்டு அவங்க அப்படியே போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு தேங்காய் உடைச்சிட்டா ஒரு கோழி அறுத்துட்டா போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்களையும் என்னையும் படைத்ததான தேவன் நம்முடைய வாயை திறந்து அறிக்கை செய்யணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அப்போது இந்த நாட்களில் நம்முடைய வாயை திறந்து நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ண வேண்டும். தேவ சமூகத்தில் அதை செய்யும் பொழுது ஒருவர் பெறுவல் ஒருவர் குறை உண்டாகுமானால் அதை கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிச்சிடறோம். ஆனால் மறந்துடுறோமா? இதுதான் டிஎன்ஏல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. மன்னிக்க முடியாத உங்களுடைய சுபாவங்கள் உங்களுடைய டிஎன்ஏல இருந்துக்கிட்டு இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இதையும் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்துடும். அப்படி ஒரு தொடர்பு வந்துடும். ரெஸ்டரேஷனே ஆகாது. அப்போது கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல மன்னித்து சொல்லுங்க. அடுத்தது மறக்க வேண்டும். நம்ம எதை மறக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை மறந்துடுறோம். குற்றங்களை மன்னித்து மறக்கிறது கிடையாது. குற்றங்களை மன்னிச்சிடுறோம். ஆனால் மறக்க முடியாத அந்த காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு தேவையில்லாத பாரங்களையும் சுமைகளையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதுதான் நமக்குள்ள ஒரு டென்ஷன் வருது. பார்த்தீங்களா? இந்த டென்ஷன் எதனால் வருது அப்படின்னா உங்களுடைய இருதயத்தில் தாங்க முடியாத லோடுனால் இருக்குது. அந்த டென்ஷன் உங்களை விட்டு வெளியே போகணுன்னா நீங்கள் அதுக்கு டென்ஷன் ரிலீஃப் அந்த மருந்து மாத்திரையெல்லாம் குடிக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு இருதயத்துக்குள்ளே இருக்கிறதான இந்த பாரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வெளியேற்றினீங்கன்னா நீங்கள் டென்ஷன் ஃப்ரீயாக மாறிடுவீங்க. நிறைய பேர்த்துக்கு படுத்தா தூங்குனா தூக்கமே வராது. கெட்ட கனவாக வரும். துரத்துற மாதிரியும் வெட்டுற மாதிரியும் குத்துற மாதிரியும். ஏன்னா இருதயத்துக்குள்ள அவ்வளோ பெரிய கசப்பும் வைராக்கியங்களும் பாரங்களும் இருக்குது. வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. வச்சுட்டாண்டவரை போகும்போது எடுத்துகிட்டு போயிடு. அப்படியா சொல்கிறாரு? கொண்டாந்து வைக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அப்போ ஏன் நமக்குள்ள தள்ளாடுதல் வருதுன்னா நம்முடைய தலை மேலே அவ்வளோ பாரங்கள், நம்முடைய இருதயத்தில் அவ்வளோ பாரங்கள், சரியாக நடக்க முடியல. இப்போ இந்த பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பேரில் வைச்சுட்டு நம்ம கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். அவர் நம்ம மன்னிச்சது போல் நம்ம மற்றவங்களையும் மன்னிக்கணும். மற்றவங்களை மன்னிக்காத அந்த சுபாவம் நமக்குள்ளே இருக்குமானால் அந்த பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு செயல்படுகிறது. பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. இந்த பழைய பாம்பு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமே இருக்காது. ரெஸ்டரேஷனே ஆக முடியாது.
அதனால் இந்த நாட்களிலே நமக்குள்ளே இருக்கிற உறவுகளுக்குள்ள ஒரு ரெஸ்டரேஷன் செய்யும்படியாக கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறார். உறவுகளை நான் புதுப்பிக்க வேண்டும். கடவுளிடமும் மற்றவர்களிடமும் நீங்களும் நானும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். உறவுகளிலே ஒரு மீட்சி வரணும், ஒரு ரெஸ்டரேஷன் வரணும்னு சொன்னால் உறவுகளுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாரையும் மன்னிக்கணும். நம்மை காயப்படுத்தினவர்களை மன்னிக்க வேண்டும். நீ செஞ்ச மாதிரியே நான் உனக்கு செய்வேன்னு செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி ஒரு வசனம் இருக்குது. அவன் எனக்கு செய்தது போலவே நானும் அவனுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லாதே அப்படின்னு இருக்குது நீதிமொழிகளில். அப்போ பழி வாங்குதல் தேவனுக்குரியது, நமக்குரியது அல்ல. அவன் செஞ்ச மாதிரி அவன் ஒன்று செஞ்சால் நான் 9 செய்வேன். எனக்கு ஒரு கண்ணை தானே நோண்டிட்டான், நான் அவனுக்கு 2 கண்ணையுமே நோண்டுவேன் அப்படின்னு நம்ம காத்திருக்கிறது எந்த விதத்திலும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. பழி வாங்குதல் தேவனுக்கு உரியது. அடுத்ததா, நல்ல குணங்களை நாம் பின்தொடர நாம் முயற்சி எடுக்க வேண்டும். நல்ல குணங்களை பின்தொடர முயற்சி எடுக்கணும். இதெல்லாம் எங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டரேஷனில் இதெல்லாம் செய்ய வேண்டிய காரியங்கள். அடுத்த இன்னொரு ரெஸ்டரேஷன் ஒன்று செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது. சூழ்நிலைகளை ரெஸ்டோர் பண்ணணும். உங்களுடைய சூழ்நிலைகளை வச்சுக்கிட்டு உங்கள் குடும்பத்துக்குள்ளார சுற்றிலுமா பகைய சண்டையை வச்சுக்கிட்டு நீங்கள் நல்ல பிள்ளை மாதிரி உங்கள் வீட்டுக்கு போகிறதும் நல்ல பிள்ளை மாதிரி வெளியில் வர்றதும். சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் போகும்பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரொம்ப அன்புள்ளவங்க மாதிரி போவாங்க புருஷனும் பொண்டாட்டியுமா. ஒரு சில வண்டி பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டு இருக்குமா, டிராஃபிக்கில் போய் நிற்பாங்க பாருங்கள். அவங்க அது வரலும் பயங்கரமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நிறைய பேர் பார்த்துருக்குறேன், பேசிக்கிட்டே இருப்பாங்க. கராம் 2 பேரும் கையை ஆட்டி ஆட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. டிராஃபிக் போனவொன்னே அப்படியே அந்த சத்தம் நின்றுடும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்டுருமா, பக்கத்திலே போகிறாங்கல்ல, அவங்களுக்கு கேட்கக்கூடாது. இப்படி நிறைய பேர் வீடுகளில் ரொம்ப ஐக்கியம் உள்ளவங்க மாதிரி இருந்துட்டு வெளியில் வரும்பொழுது ரொம்ப ஐக்கியம் உள்ளவர்களாக இருந்துட்டு வீடுகளுக்குள்ளே ஐக்கியமே இல்லை. எப்போ வரும், எதில் சண்டை வரும்னு தெரிய மாட்டேனுது, எதில் கோபப்படணும் எதில் கோபப்படக்கூடாதுன்னு தெரிய மாட்டேனுது. வேண்டாதவைகளுக்கெல்லாம் கோபப்படுறது, வேண்டாதவைகளுக்கெல்லாம் சலிச்சிக்கிறது. இப்படி நம்ம சண்டை போட்டுக்கிட்டு ரோட்டில் போகும்பொழுது எதிரில் வரவனை பார்த்தா நமக்கு ஒரு எரிச்சலாக வரும். அவன் வந்து நம்ம மேலே இடிக்கலைனாலும் நாம்ளே போய் அவன் மேலே என்ன பண்ணிடுவோம், இடிச்சுக்குவோம். இதுதான் இன்றைக்கி நடக்கிறதான பிரச்சனைகள். 100க்கு 100 ஒரு ரெஸ்டரேஷனே செய்ய முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆனால் சூழ்நிலைகளை நாம் என்ன பண்ணணும்னா, எத்தனை தான் நம்பிக்கை இல்லாதபடி தெரிஞ்சாலும் அதை மீட்டெடுக்கக்கூடிய சக்தி தேவனுக்கு உண்டு. உன்னெல்லாம் திருத்தறதுக்கு யாராலும் முடியாதப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, உன்னை திருத்தறதுக்கு என்னால் இந்த ஜென்மத்தில் முடியாது. அந்த மாதிரி சொல்லுவாங்க, உங்களை திருத்தறதுக்கு என்னாலேயே முடியாது, யாராலையுமே முடியாது. சூழ்நிலை அப்படி இருக்குது. அப்போ சூழ்நிலையை தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக நீங்கள் ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவர், என் குடும்பத்தின் சூழ்நிலையை நீங்கள் ஆளுகை செய்யுங்க. என்னை என் புருஷனை மன்னிக்க முடியல, புருஷன் என் மனைவியை மன்னிக்க முடியல, பெற்றோர் பிள்ளைகளை மன்னிக்க முடியல, பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்க முடியல. இதுதான் நிறைய குடும்பத்தில் ரெஸ்டரேஷன் ஆக முடியாதபடிக்கு, ஒரு சூழ்நிலைகள் ரெஸ்டோர் ஆக முடியாதபடி உங்களுடைய குடும்பத்தினுடைய ரெஸ்டரேஷன் சரி பண்ண முடியவே இருந்ததில்லை. உங்களுடைய வாழ்க்கையின் உடைந்து போன துண்டுகளை அவர் கரத்தில் கொடுத்துட்டா அவர் அழகாக எடுத்து அது ஒரு பூஞ்சட்டியாக உருவாக்குவார். எங்கள் வீட்டில் ஒரு பழைய பானை இருந்துச்சு. அந்த பானை பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்குதான், சரிங்களா. மண்பானை தான். தண்ணியெல்லாம் கொண்டாந்து அதில் தான் ஊற்றி வைப்பாங்க. நிறையா தண்ணி பிடிக்கும், பெரிய பானை. அதில் பக்கத்து வீட்டில் இருந்ததான ஒருத்தர் கொஞ்சம் ஒரு மாதிரி மூளை இது, அவர் என்ன பண்ணார், ஒரு கல் எடுத்து அது மேலே போட்டு உடச்சிவிட்டார். எங்கள் அம்மாவுக்கு வந்தது கோபம். சரி, கோபம் வந்துச்சு, அது தூக்கி போட்டுலான்னா போடவே இல்லை. என்ன பண்ணாங்க தெரியுங்களா, பழைய புடவையெல்லாம் இது பண்ணி எல்லாம் அதில் சிமெண்ட்டெல்லாம் பூசி
அந்த பானை மேலே அப்படியே சுற்றி போட்டு அதை அப்படியே உருவாக்கினாங்க பாருங்கள். அதுக்கு ஒரு 1.5 மாதம் ஆச்சு அந்த பானையை திருப்பியும் சரி பண்ணுறதுக்கு. மறுபடியும் தண்ணி ஊற்றினோன்னு தான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு முழு நிம்மதி வந்துச்சு. அப்போது உடஞ்சி போயிடுச்சுன்னா நம்மளால் அதை மறுபடியும் உருவாக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த இரும்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம் இதெல்லாம் கூட என்ன பண்ணலாம், தட்டி கட்டி நெளிச்சு கிழிச்சு ஏதாவது ஒட்டு போட்டு பண்ணிடலாம். மண் பாத்திரம் உடஞ்சி போச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மண் பாத்திரம் ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு யாராவது இருக்காங்களா? உடஞ்சி போன மண் பாத்திரத்தை மறுபடியும் ஒரு புது பாத்திரமாக உண்டாக்க முடியுமா? அது அப்படி தான் தூசியாக கொப்பையாக காற்றோடு போயிடும். அந்த துண்டை எடுத்துக்கிட்டு அதில் சில தண்ணி மொள்றதுக்கு அந்த உடஞ்சி போன துண்டை தான் எடுத்துக்கிட்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா நிறைய இடங்களில்? அப்படி தான் நம்ம நிறைய நேரத்தில் இருந்துகிட்டே இருக்கிறோம். ஆனால் துண்டான நம்முடைய வாழ்க்கையை சீராக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய கரத்தில் கொடுத்து விட்டால் அவர் உடைந்து போனதே தெரியாத மாதிரி நம்மளை புதுசாக மாற்றக்கூடிய வல்லமை பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலையை அவர் ரெஸ்டோர் பண்ணுவார். இந்த காரியத்தெல்லாம் செய்யாமல் நீங்கள் இந்த ரெஸ்டரேஷனில் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அழகான ஒரு குடும்பமாய் உங்களை உருவாக்குவார். உடைந்து போயிருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையை சீராக்குவார். அப்போ இந்த உபத்திரம் வந்துகிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது. என்ன தான் உடைக்கட்டுமே. ஒரு சிலர்லாம் பார்த்துட்டேனுங்க, ஏதோ புதுசாக வந்தாங்கன்னா அதை உடைக்கிறதுக்குன்னே இருப்பாங்க. இந்த வீட்டில் 2 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கும் சரிங்களா? அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு விளையாட்டு சாமானை கொண்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது ஒன்று சிவப்பு கலராக இருக்கும், ஒன்று பச்சை கலராக இருக்கும். இந்த பச்சை கலர் தான் எனக்கு வேணும்னும், சிவப்பு கலர் தான் எனக்கு வேணும்னும் 2 பேரும் அடித்தடி பட்டுக்கிட்டு நம்ம அங்கே உள்ளே போயிட்டு வெளியே வரத்துக்குள்ளாரையே இந்த வண்டி சக்கரம் அது இது எல்லாம் தனித்தனியாக கட்டுறோம். இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம், ஆனால் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. அந்த சின்ன பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிறது தான் இன்றைக்கி பெரியவங்களுடைய வாழ்க்கையிலுமே இருக்குது. அழகாக ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை உருவாக்கி வைத்திருந்தாலும் இவங்களுக்குள்ளதான ஏற்றத்தாழ்வு, இவங்களுக்குள்ளதான கருத்து வேறுபாடு எல்லாத்தையுமே கலட்டி உடைச்சி எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக ஆதாமும் ஏவாளும் பண்ணாங்க. நமக்கு அது ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு மாடலாக இருக்குது. இப்போ அதே மாடலை நாமளும் பின்பற்றி நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒழிச்சு வளைச்சி எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு போகும்பொழுது ஏதாவது ஒரு ஒட்டு போடுறது, ஒரு ஜெபம் பண்ணவனா, ஆண்டவரே நான் புருஷனோட அமைதலாக இருப்பேன், மனைவியோடு இணைந்திருப்பேன், நான் பிள்ளைங்களை நேசிக்கிறேன் அப்படிலாம் ஒரு ஒட்டு போட்டு ஒரு காரியம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே அது ஒட்டு போட்டது என்ன பண்ணணும்னா டபக்குன்னு போயிடும். போகிற வழியிலேயே நிறைய பேருக்கு ஒடிஞ்சு போயிடும். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையை மாறிக்கிட்டே இருக்குது. அப்புறம் எங்கே ரெஸ்டரேஷன் ஆக முடியும்? அப்போது இந்த காரியங்களை நம்ம தேவனிடத்தில் கரத்தில் கொடுத்துருவோம். தேவனை நம்பி நம்முடைய சூழ்நிலைகளை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய வேதனையிலிருந்து விடுதலையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். என்னதான் உங்களுக்குள்ள கஷ்டங்கள் சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்களை மாற்றக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டுவார். இந்த மாதிரி உடைந்து போனவர்கள் யாரையாவது சொல்லலாம் அப்படின்னா வேதத்தில் யோபுவினுடைய புஸ்தகத்தை நம்ம சொல்லலாம். யோபு எல்லாத்தையும் இழந்து போயிட்டாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவருக்கு அறியாமல் புதிய ஏற்பாட்டில் இல்லை பழைய ஏற்பாட்டில் இருந்தார். அவருக்கு ரட்சிப்புன்னு தெரியாது, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையே தெரியாது. அவர் சொன்னார், அது அவருக்கு சரி. ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இந்த மனைவியை கொடுத்தார், கர்த்தர் எடுத்துட்டார். இந்த புருஷனை கொடுத்தார், கர்த்தர் எடுத்துட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுவோமா?
சொல்லலாம், ஆனால் வெளியில் கேட்டால் நம்மளை கேவலமாக மதிப்பு நினைப்பாங்களேன்ட்டு நம்ம அப்படியே மனசுக்குள்ளாரியே ஸ்தோத்திரம் போய் சேர்ந்துட்டாங்க, ஸ்தோத்திரம் போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படிங்க ரெஸ்டோரேஷன் ஆகும்? யோபுனுடைய வாழ்க்கையில் இருந்ததான அந்த பொறுமைகளை கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அப்போ நம்ம ஒருவரை ஒருவர் மன்னித்து சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் சூழ்நிலைகளை ரெஸ்டோரேஷன் செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு உதாரணம், தாவீது. இவர் பத்சபியாலோட பாவம் செஞ்சார், நமக்கு தெரியும் எல்லாம் அந்த காரியங்கள். அவனுடைய புருஷனை சாகடிச்சார். அப்புறம் அவனுக்கு பிறந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு போய் ஜெபம் பண்ணார். ஜெபத்தை கர்த்தர் கேட்டாருன்னு நினைக்கிறீங்க? புள்ள செத்து போச்சு. சாப்பிடாமலாம் இருந்தாரா, அதனால் வேலைக்காரனுங்கக்கிட்ட உள்ள உயிரோடு இருக்கும் பொழுதே ஒரு இவ்வளோ வேதனையாக இருந்தார். செத்து போனது சொன்னால் ரொம்ப கவலைப்படுவாருன்னு சொல்லி அவங்களாம் சொல்லாமலே இருந்தாங்களாம். ஒரு தாவீதை புரிஞ்சுக்கிட்டார், என்ன ஒரு மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, புள்ள செத்து போச்சா அப்படின்னு. ஆமாம், சரி கொண்டா சாப்பாடு அப்படின்னு கொண்டாந்து சாப்பிட்டாரு. இப்படிப்பட்டதான பாவங்கள் எல்லாம் செஞ்சதான அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு சங்கீதத்தை எழுதினார். என்ன சங்கீதம் தெரியுங்களா? 51ஆம் சங்கீதம் எழுதினார். அதில் 10வது வசனம் பாருங்க. சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ரொம்ப தாழ்மைப்படுத்தி அவர் அந்த சங்கீதத்தை எழுதினார். அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஒரு உதாரணம் சொல்கிறாரு. ஒரு வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. பக்கத்து வீட்டில் சொந்தக்காரன் வந்துட்டான். இவன் வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் வந்துட்டாங்களாம். அதனால் என்ன பண்ணிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் ஆட்டுக்குட்டியை பிடிச்சி இவன் சமைச்சு சாப்பிட்டுட்டான். ராஜா கோவம் வச்சு, யார் அவனை தூக்கிட்டு வா, அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ தான் இருந்தாள் அப்படின்ட்டார். இன்னொருத்த மனைவியை ரொம்ப நல்லா இருக்கிறான்னு சொல்லி நீ கூட்டிகிட்டு வந்து உன் வீட்டில் வச்சுக்கிட்டு அவனை சாகடிச்சிட்டு நீ ரொம்ப நல்லவ மாதிரி இருக்கிற, நீ தான் அந்த மனுஷன் அப்படின்ட்டார். இப்போ நாமளாக இருந்தது தான், நம்ம ராஜா அந்தஸ்தில் இருக்கிறோன்னு வச்சுங்க, என்னையை எடுத்து பேசுகிற, உன்னை தூக்கி போட்டு அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியை என்ன பண்ணியிருக்கலாம், கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் உணர்த்தினோடனே அந்த காரியத்தில் இவர் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய பாவத்திற்காக தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அவனை மன்னித்தார். ஒருவேளை நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் அதிகமாக இருந்தாலும், தாவீதோடு அதிகமான பாவங்கள் செய்திருந்தாலும், கர்த்தர் இந்த நாளிலே மன்னிக்க கிருபையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனிடத்தில் நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்யணும், மறைக்காமல் சொல்லணும். எரிக்கை கோட்டையில் போய் எதையும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னால், ஒரு மனுஷன் என்ன பண்ணால், கொஞ்சம் பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து அவன் வீட்டுக்கு மத்தியில் புதைச்சி வச்சுட்டு நல்ல நாட்டில் வந்துட்டான். அடுத்த நாள் யுத்தத்துக்கு போனால் தோற்று போயிட்டாங்க. உடனே யோசுவாவுக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. தேவ சமூகத்தில் உட்காந்து அழுகுறாரு. ஏன்பா இந்த தோல்வி? உங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ள தேவையில்லாத ஒன்று இருக்குதே அப்படின்னு ஒன்றா சீட்டு போடுறாங்க. ஒருத்தன் பேர் வருது, அவன் தான் ஆகான். உடனே அந்த ஆகான்கிட்ட யோசுவா சொல்கிறாரு, நீ ஒன்றையும் மறைக்காமல் என்கிட்ட சொல் அப்படின்றார். அவன் எல்லாத்தையும் சொல்கிறான். அவனுக்குரிய தண்டனை, அவனையும் அவன் குடும்பத்தையும் கொண்டு போய் குழியில் போட்டு கல்லெறிஞ்சு சாக்கடிச்சிடுறாங்க. அப்போது இதே காரியத்தை தான் கர்த்தர் நம்ம இடத்துல கேட்குறாரு. நீங்கள் அறிக்கை செய்கிறீங்கள, அது எதையும் மறைக்காமல் ஒழிக்காமல், மனைவிக்கு விரோதமாக செஞ்சுருந்தா, புருஷனுக்கு விரோதமாக செஞ்சுருந்தா, பிள்ளைகளுக்கு விரோதமாக செஞ்சுருந்தா, பெற்றோர்களுக்கு விரோதமாக செஞ்சுருந்தா, எதையும் மறைக்காமல் தேவ சமூகத்தில் நம்ம முழுசுமாக அறிக்கை செய்து கர்த்தரிடத்திலிருந்தும் மனுஷரிடத்திலிருந்தும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார்.
இல்லைன்னா தாவீதை என்னைக்கு அடித்து போட்டிருப்பார். ஆனால் கர்த்தர் இரக்கம் உள்ளவர். ஒருவேளை இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தினா உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய துரோகங்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய மனைவியினிடத்தில், உங்களுடைய கணவனிடத்தில், உங்களுடைய பெற்றோர்களிடத்தில், உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் தயவு செய்து நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்குற அந்த ரெஸ்டரேஷனை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததா, தவறு செஞ்சு அடிமைப்பட்டதான இஸ்ரவேல் புத்திரர் பாபிலோனுடைய தேசத்தில் போய் அடிமைப்பட்டுட்டாங்க. இவங்க செஞ்ச பாவத்துக்காக என்ன பண்ணாருன்னா, இவங்களை ஆண்டவர் என்ன பண்ணார், எதிராளி கைகளில் அடிமைகளாக விட்டுட்டார். ஆனால் அங்கிருந்தும் அவங்களுக்கு ஒரு மீட்பை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருந்தார். எஸ்ரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்தில் கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் எருசலேமில் தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடு அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? புறஜாதியாகிய அந்த ராஜா சொல்கிறாரு. அப்போது நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நம்முடைய சத்துருக்களும் நம்மிடத்தில் வந்து ஒப்புரவாக தேவன் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வழிகள் சரியில்லாமல் இருந்தால் சத்துருக்கள் அதிகமாக பெருகி கொண்டே இருப்பாங்க, உபத்திரவங்கள் அதிகமாக பெருகி கொண்டே இருக்கும், வியாதிகள் அதிகமாகி கொண்டே இருக்கும், குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும், தேவைகளிலும் அதிகரித்து கொண்டே இருக்கும். எவ்வளோதான் கடன் வாங்கினாலும் உங்களால் கடனை கட்ட முடியாது, அதை மீட்கவும் முடியாது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே காணப்படுகிற பாவத்தின் அச்சு அடையாளங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ரெஸ்டரேஷனையும் செய்ய முடியாமல் போய்விடும்.
ஆண்டவரே, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுசீரமைப்பை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறீங்க. தாவீதனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிங்களே, அவனுக்கு ஒரு மறுசீரமைப்பை செய்தீங்களே. நாங்கள் செய்ததான அக்கிரமங்களும் பாவங்களும் எங்களுடைய தலைக்கு மேலாக இருக்கிறது ஆண்டவரே, எங்களுடைய தலைமுடியிலும் அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே. அது எல்லாத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம், அப்போ அறிக்கை செய்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு ரெஸ்டரேஷனை செய்யுங்க. எங்களுக்கும் தேவனுக்கும் எங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் இருக்கிற பகைமையை, வெட்டு, உடைப்பு எல்லாவற்றையும் சரி செய்ய உங்களால் போதுமானவராக இருக்கிறீங்க. எங்களுடைய வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணுங்க ஆண்டவரே. உடைந்து போனதான எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் புதிதாய் மாற்றும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைந்த பாத்திரம் நான் பார்த்துருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைந்த பாத்திரம். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். ஒரு உடைந்து போன பாத்திரமாக கர்த்தாவே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பம் மறுபடியும் சீரடையுமா சரியாகுமான்னு நாங்கள் நினைத்து வந்தேன். ஆனால் இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் சொல்கிற இந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுடைய சந்ததியை நீங்கள் சீர் செய்ய நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானி, நீர் இல்லாம என் உலகம் விழிக்காதே. உறவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அவரை பார்த்து சொல்லுவோம், நீங்க எனக்கு நினைச்சிருங்க ஆண்டவரே. நீங்க எப்பயுமே என் நினைவாக தான் இருக்கிறீங்க. நான் தான் உங்களை மறந்து போயிட்டேன். எனக்கு கொடுத்ததான இந்த அழகான வாழ்க்கையை, அழகான குடும்பத்தை நான் சீரழிச்சிட்டேன் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணும்படியாகவே நீங்கள் இந்த நாளில் எங்களோட பேசி கொண்டிருக்கிறீங்க. உடைந்த பாத்திரமாகிய என்ன என் மேலே நீங்கள் நினைவாக இருக்கிறீங்க ஆண்டவரே. உடைஞ்சு போயிட்டேனேன்னு எங்களை உதறி தள்ளாமல் எங்களை மறுபடியும் உருவாக்கும்படியாக இந்த நாளில் நீங்கள் எங்களோட பேசி கொண்டிருக்கிறதான இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத
தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நம்ம உடைந்து போன பாத்திரமாக இருக்கிறோம். அதை சீர் செய்யும்படியாக கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்துருவோம். அவர் நம்மை உருவாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? Glory to God. உடைந்த பாத்திரம் தான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? மறுபடியும் சொல்லுவோமா? உடைந்த பாத்திரம் தான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? Glory to God. உடைந்த பாத்திரம் தான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானீர். இங்க எல்லாம் என்னுலகம் பிடிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க எல்லாம் என்னுலகம் பிடிக்காதே. இங்க இல்லாமல் என் உலகம் பிடிக்காதே. இங்க இல்லாமல் என் உலகம் பிடிக்காதே. தேவகுமாரா 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 கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க மறந்தா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவனா, அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா, இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா, அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா, இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. இங்க இல்லாமல் என்
கர்த்தாவே, உங்களை மறந்து, உங்களுடைய அன்பை மறந்து, உங்களுடைய கிருபையை இழந்து தூரம் போனதான என்ன தேடி வந்து மறுபடியுமா உம்முடைய மார்போடு அணைத்து கொண்டு உங்களுடைய பிள்ளையாய் என்னை மாற்றியிருக்கிறீங்களே. எங்களுடைய வாழ்க்கையில் உடைந்து போன உறவுகளை மறுபடியுமாய் சீர் செய்யும்படியாக நீர் உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தையே கொடுத்தீங்களா ஆண்டவரே. அதன் மூலமாக எங்களுடைய குடும்பம் இந்த நாட்களிலே ஒரு சீரமைப்புக்குள்ளாய் வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த ரெஸ்டரேஷனை இன்னும் புதுப்பிங்க ஆண்டவரே. இதில் நாங்கள் இன்னும் உறுதியாக இருக்க எங்களுக்குள்ளாய் மறைந்திருக்கிற தீமையான காரியங்களை எங்களை விட்டு விலக்கி விட்டு எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய சாயலாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் உருவாக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டவர்கள் கேட்கப் போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மெய்யான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை, ஒரு ரெஸ்டரேஷனை நீங்கள் இந்த நாட்களில் செய்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை புதுப்பியுங்க ஆண்டவரே. இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். கொஞ்சம் தாமதமாயிடுச்சு, தயவாய் மன்னி.